குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். NCERT syllabus 9th standard chapter 7 trianglesல exercise 7.1ல செகண்ட் சம் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டயக்ராம்ல பார்த்தீங்கன்னா ABCDன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா குவாட்ரிலேட்ரல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ குவாட்ரிலேட்ரல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ADன்ற இந்த லைனும் அதே மாதிரி BCன்ற இந்த லைனும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி DAB ஆங்கிள் எங்க இருக்குது? ஏல இருக்குது. ஸோ அப்போ DAB அப்போ அந்த மொத்த ஆங்கிள் எதுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்றாங்கன்னா CB ஸோ CBA அப்படின்னா இங்கேயும் பீன்ற ஆங்கிள் ஃபுல்லாக கவர் ஆகிடுது. ஸோ இந்த ரெண்டு ஆங்கிளும் சமம்னு சொல்லிட்டு இந்த 3 ப்ரூஃபை நம்ம ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு இது. ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்கிறதுலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் ட்ரையாங்கிள் என்ன கொடுத்துருக்குறாங்க? ABDன்ற ட்ரையாங்கிள் அண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் BAC. நம்ம எதுவும் புதுசாக எடுக்கல, அவங்க கொடுத்துருக்கிற ட்ரையாங்கிளே தான் எடுத்துக்கிறோம். விச் மீன்ஸ் இதை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க இல்லைங்களா, இந்த ஃபார்மேட்டில் எடுத்துக்கிறோம். இதில் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? இந்த ரெண்டு சைட்ஸும் சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ தேர்ஃபோர் கிவன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா AD is equal to BC. இது கிவன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு கிவன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் DAB எதுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா ஆங்கிள் CBAக்கு ஈக்குவல். ஸோ இதுவும் கிவன் தான். இங்கே பின்னாடி நீங்கள் ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம். இதுவும் given தான். இது போக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுங்களேன். which means DAB. ஸோ DAB. ஸோ இந்த ட்ரையாங்கிளுங்களா, அதே மாதிரி CBA இந்த ட்ரையாங்கிளுங்களா. ஸோ CBA இதில் எந்த இது காமனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைன் காமனாக இருக்குது. அப்படின்னா AB இதில் BA which means AB is equal to BA அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா காமனான ஒரு லைன். ஸோ AB is equal to BA ரெண்டுமே ஒன்று தான். AB is காமன்னும் எழுதலாம் அல்லது AB is equal to BA அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஓகேங்களா. ஸோ AB is equal to BA இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமன். ஓகேங்களா. ஸோ இப்போது ஒரு சைடு ஒரு ஆங்கிள் ஒரு சைடு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆஸ் பர் சைடு ஆங்கிள் சைடு கிரைட்டீரியன் படி எந்த ரெண்டு ட்ரையாங்கிள்? Triangle ABD is congruent to triangle BAC. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடு ஆங்கிள் சைட் கிரைட்டீரியன் படி. இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் நம்ம என்ன சொல்லிட்டோம்னு பார்த்தீங்கன்னா கான்க்ருவெண்ட், அதாவது ஒரே மாதிரியே இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ப்ரூஃபை ப்ரூவ் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன சொல்கிறாங்க? BD இஸ் ஈக்குவல் டு ஏசின்னு சொல்கிறாங்க. BD நம்ம மார்க் பண்ண அந்த ட்ரையாங்கிள் ஏரியாவில் வந்துருச்சுங்களா. ஸோ BDன்றது பார்த்தீங்கன்னா அந்த ட்ரையாங்கிள் ஏரியாவில் இருக்குது. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஏசின்றதும் நம்ம மார்க் பண்ணக்கூடிய அந்த நம்ம எடுத்த அந்த ரெண்டு ட்ரையாங்கிளில் வந்துருச்சு. ஸோ ஆஸ் பர் CPCT அதாவது கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் தி கான்க்ருவெண்ட் ட்ரையாங்கிள் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் ஓவர் BD இஸ் ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தீங்கன்னா AC. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் தி கான்க்ருவெண்ட் ட்ரையாங்கிள். கான்க்ருவெண்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டியூப்ளிகேட் காப்பின்னு கூட சொல்லலாம். அதே ட்ரையாங்கிள் அதே மாதிரியே இருக்கிறது வித் எவ்ரிதிங் சேமாக இருக்கிறது தான் நம்ம கான்க்ருவென்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ரூஃப் ஓவர். அடுத்தது ABD ஆங்கிள் எங்கே இருக்குது? Bல இருக்குது. ஸோ ABD நம்ம மார்க் பண்ணியிருக்கிற ஷேட் பண்ணியிருக்கிற ஏரியாவில் அது வந்துருச்சுங்களா. அதே மாதிரி BAC which means இந்த நம்ம ஷேட் பண்ணியிருக்கக்கூடிய ஏரியாவில் அது வந்துருச்சுனாலே அது கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் த கான்க்ருவெண்ட் ட்ரையாங்கிள்ன்ற கான்செப்டில் வந்துடும். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ABD இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் BAC. இதுக்கும் என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் தி கான்க்ருவெண்ட் ட்ரையாங்கிள் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடணும். ஸோ அவங்க கேட்ட 3 ப்ரூஃபுமே நம்ம ப்ரூவ் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அவ்வளவுதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.